शैले सदया पात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यता मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां मुनमत्म्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुक्मयामोगदत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கோபிகாந்தனிகதைகபாகவே ஹேமவேத்ரமிதரேண பிப்ரதே ராஜகோபபபுஷே நமோஸ்துதே சம்பகாட விநிவாசினே கரே புக்தி முக்தி மகரந்த பூஜிதம் பக்த சித்த கலகம் சேவிதம் கோபிலாத முனிபிருங்க கூஜிதம் ஸ்ரீ செம்பகேஷ பதபங்கஜம் பஜே. அருமையான இந்த ராஜகோபாலன் மகாத்மியத்தை கிட்டத்தட்ட இன்று 14வது செஷனாக பகுதியாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதுல 7வது செஷன்லேருந்து 13வது செஷன் கிட்டத்தட்ட 7 எபிசோடு அந்த ராஜகோபாலனுடைய விருப்பமா அப்படின்னு தெரியல, அல்ல செங்கமல தாயாரனுடைய அனுகிரகமானு நமக்கு தெரியல. நம்ம பங்குனி மகோத்சவத்தை ராஜகோபால குட்டனுடைய அருமையான அந்த பங்குனி 18 நாள் திருவிழாவையும் நம்ம ராஜு சாஸ்திரிகளுடைய ஸ்லோகத்தின் மூலமாகவும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களின் வழியாகவும் ஸ்லோகங்களின் வழியாகவும் நாம் அருமையாக அனுபவித்தோம். இப்படிப்பட்ட 18 நாள் உற்சவம் கண்டு அந்த ராஜகோபாலன் விடையாற்றி 12 நாள் கண்டருளி தெப்போத்சவத்தையும் முடித்து கொண்டு கிருஷ்ணா தீர்த்தத்துல அருமையா இப்ப ராஜகோபாலன் எப்படி இருக்கானா அந்த பரவாசு தேவனோடு அழகாக வீற்றுக்கொண்டு நம்மளுடைய ராஜகோபாலனுடைய மகாத்மியத்தை ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அனுபவிச்சுட்டு வர. கிட்டத்தட்ட 7வது சர்க்கத்துல நம்ம ஒவ்வொரு பிரகாரமாக அனுபவிச்சோம் அப்படிங்கறது தான் பார்த்தோம். இதுல நம்ம கடைசியா அனுபவிச்சது அப்படின்னா 5வது பிரகாரமான நாச்சியார் பிரகாரம். அந்த நாச்சியார் பிரகாரத்தை சொன்ன உடனே அந்த செங்கமல தாயாரனுடைய அனுகிரகம் நமக்கு வந்ததுனால அந்த பகவான் ராஜகோபால குட்டனுடைய 18 நாள் உற்சவத்தை விஸ்தாரமாக நம்ம அனுபவிச்சோம். இப்ப தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பிரகாரமாக அனுபவிச்சுட்டு வருவோம். இப்படியே நம்ம இந்த நாச்சியார் பிரகாரத்தை கடந்து நம்ம அப்படியே உள்ள போனோம்னா 4வது பிரகாரம் அந்த ராஜகோபாலனுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த மன்னார்குடியில் இருக்கின்ற அந்த ராஜகோபாலனுடைய திருக்கோயில்ல 4வது பிரகாரம் அப்படிங்கிறத எப்படி கூப்பிடுவா அப்படின்னா காசி பிரகாரம் அப்படின்னு கொடுப்பா. இந்த 5வது பிரகாரத்திலேருந்து 4வது பிரகாரம் உள்ள போற இத சபைன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அழகா மேல ஓவியங்கள்னால தீட்டப்பட்டிருக்கும். அந்த இடத்துல பெருமாள் நடந்து வர அழகும், நாமே அதுக்கு அந்த இடத்துல நடக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ராஜசபைக்கு உள்ள நுழையிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு உணர்வு வரும். அப்படிங்கறதுனாலதான் அந்த இடத்த சொல்லுவா. அப்படியே நம்ம உள்ள அப்படியே அந்த சபையில அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும் பொழுது லெப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது சதர்ன் சைடு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்கோ ஆயிரங்கால் மண்டபம், வெள்ள கோபுரத்திலேருந்து உள்ள வந்தப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்குன்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். அதே மாதிரி இந்த நாச்சியார் பிரகாரத்திலேருந்து உள்ள நுழைஞ்சு அந்த சபைன்னு சொல்லக்கூடிய அந்த பாத்து வழியா உள்ள போய் நுழைஞ்சு லெப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். 1000 தூண்களை கொண்டது. எப்படி வைகுந்தம் எப்படி இருக்குமோ, ஸ்ரீ வைகுந்தத்துல எவ்வளவு தூண்கள் இருக்குமோ அதே மாதிரி 1000 தூண்களை கொண்ட அருமையான ஒரு நாயக்கர்களுடைய வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு மண்டபத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். அப்படிப்பட்ட அருமையான அதை ஒன்னும் புரியணும் அப்படின்னா அது அந்த இடத்துக்கு கிட்டக்கதான் என்ன இருக்குன்னா இப்ப ஹெச்ஆர்என்சியோடைய ஆபீஸ் இருக்கு. அதுக்கும் அந்த ஹெச்ஆர்என்சி ஆபீஸுக்கும் அந்த லெப்ட் ஹேண்ட் சைடுக்கும் பார்த்தோம்னா ஆயிரங்கால் மண்டபத்துல ராப்பத்து மண்டபம், திருவாய்மொழி மண்டபம், அந்த இடத்துலதான் பெருமாள் ராப்பத்து 10 நாளும் அனுபவிப்பார்.
திருவாய்மொழியுடைய 1000 பாசுரங்களையும் ராஜகோபாலன் தன்னுடைய தர்பாரிலே அனுபவிக்கக்கூடியது. அதே மாதிரி நவராத்திரியினுடைய உற்சவம் 10 நாளும் இந்த தர்பார்ல தான் அனுபவிச்சுவார். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜன் ராஜ தர்பார்ல வீட்டிருக்கிற அழகே, அந்த மண்டபத்துல இருக்கிற அழகே அருமையா இருக்கும். அப்படியே அந்த மண்டபத்துக்கு உள்ள போனோம்னா ஒரு வழி இருக்கு. இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல பெருமாள் இந்த கடைசியில ஏறியிருப்பார். அதை ஒட்டி ஒரு பிரகாரம் அப்படியே வெளியில வந்தா அப்படியே வரலாம். அந்த தெற்கு பிரகாரத்துல ஒரு நந்தவனம் இருக்கும். அங்க இருக்கிற பலாமரத்துல கிடைக்கிற இதை வச்சுதான் நம்மாழ்வாருடைய வைகாசி விசாகத்துல அங்க ஒரு இனிப்பு பிரகாரம், இனிப்பு அருமையான சுவை, அதை பால் மாங்கான்னு சொல்லுவா, சகாரம் அப்படின்னு ஒரு இனிப்பை சொல்லுவா. அப்படிப்பட்ட இனிப்பை அந்த பெருமாளுக்கு அன்னைக்கு பெருமாளுக்கு பிரசாதமா கண்டருள. அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது அப்படியே வடக்கு சைடு வழியா அப்படியே நம்ம வந்தோம்னா திருமாமணி மண்டபம் இருக்கும். எப்படி வைகுந்தத்துல 16 தூண்களை கொண்ட திருமாமணி மண்டபம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இந்த காசி பிரகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம தெற்குல நுழைஞ்சு அந்த காசி பிரகாரத்துல மேற்க தாண்டி திருப்பி நம்ம வடக்க திரும்பிட்டோம். அந்த வடக்க திரும்புற இடத்துலதான் என்ன இருக்கு, அந்த திருமாமணி மண்டபம் இருக்கு. அந்த திருமாமணி மண்டபத்துல எத்தனை தூண் இருக்குன்னா 16 தூண்கள் இருக்கு. அப்படிப்பட்ட மண்டபத்துலதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எம்பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் ருக்மிணி சத்யபாமாவோட எழுந்தருளி நம்ம எல்லாம் கடாட்சிப்பான். அப்படிப்பட்ட ஏகாதசி மண்டபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மண்டபத்துலதான் பகல் முழுதும் இருப்பார். ராத்திரி திருப்பி திருவாய்மொழி மண்டபம், அந்த ஆயிரங்கால் மண்டபம் இப்ப பார்த்தோம் இல்லையோ, அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வருவார். அந்த இப்ப நம்ம திருப்பி திருமாமணி மண்டபத்துல இருக்கோம். அந்த 14 தூணுக்கு எதிர்த்தாப்புல ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அங்கதான் திருவந்தி காப்பு அருமையா நடக்கும். அங்க சமய சொற்பொழிவுலாம் பழைய காலத்துல அருமையா நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா பருத்தி உலாத்தல் அப்படிங்கிறது இந்த ராப்பத்துல ரொம்ப அருமையா இருக்கும். கோபாலனுக்கு எப்படி வருவான்னா இந்த 4 கால் மண்டபத்தை சுத்தி பிரதர்ஷனமா அப்படியே 3 தடவை வருவார். திருப்பி உள்ளுக்குள்ள திருப்பி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மரியாதை நடந்த பிறகு திருப்பி உள்ளுக்குள்ள 3 தடவை. அப்ப அந்த கோபாலன் நார்மலா அப்படியே பருத்தி உலாத்தும் பொழுது எப்படி ஒரு கஜம் நடக்குமோ அது மாதிரி அப்படியே ரிலாக்ஸா நடப்பார். ஆனா அந்த திரும்புறம் போதும் அந்த சின்ன இடத்துல பெருமாள் நடக்கிற பார்த்தோம்னா சிம்ம நடையில இருப்பார். அப்படி 2 நடையையும் நம்ம கோபாலன்ட்ட பார்க்கலாம். எதுக்குடானா வைகுந்தத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ரிலாக்ஸா இருக்கலாம். யாருக்கும் எந்த துக்கமும் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் என்ன, எம்பெருமானை அனுபவிப்பது அப்படிங்கிறது தான் அந்த வைகுந்தத்துல. அதுக்காக அப்படியே ரிலாக்ஸா இருப்பார். அப்புறம் வரும்பொழுது அந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அப்படி பார்த்த பிறகு அந்த எம்பெருமானுக்கு அந்த சிங்க நடை ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா. ஏன்னா அடியார்கள் குழாங்களோடு இருக்கும் பொழுது அவனுக்கு அதோட என்ன பெருமை வேண்டியிருக்கு. அதனால என்ன பண்ணுவானா சிங்க நடையில நடப்பானா. அப்படி அருமையாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி மண்டபத்துல நம்ம அருமையா நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்புறம் பெருமாள் என்ன பண்ணுவான்னா இரவு அப்படியே நடந்து திருப்பி திருவாய்மொழி மண்டபமான ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போவார். அது போறதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வானுடைய சன்னதி இருக்கு. அந்த கூரத்தாழ்வான் தான் கொடுத்த அந்த தன்னுடைய சிஷ்யனுக்கு வைகுந்தம் கிடைக்கணும்னு பெருமாள்கிட்ட கொடுத்தார். நம்ம எல்லாம் காரே கருணை ராமானுஜா அப்படிங்கிறோம். ராமானுஜரோட கருணை மிக்கவர் யாருன்னா கூரத்தாழ்வான். இந்த ஒரு இதுல பூர்ணமாக நிரூபிச்சார். அந்த கிருமிகண்ட சோழன் பெரிய பெரிய நம்பிகளுக்கும் இவருக்கும் உள்ள கண்ணை அவா பிடுங்கல. இவரே என்ன பண்ணிட்ட, அந்த கிருமிகண்ட சோழனுடைய பிரபாவத்தை பிடிக்காம கண்ணை தானே பிடிங்கி இந்தாடா வச்சுக்கோடா, இதெல்லாம் அழியக்கூடிய உடம்பு, என்னுடைய ஆத்மா என்னைக்குமே அழியாது, அதை யாராலையுமே அழிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விசிஷ்டாத்வையத்தை நிர்ணயம் பண்ணினார். செஞ்சும் காட்டினவர் யாருன்னா கூரத்தாழ்வான். இப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் தனக்கு இத்தனை துன்பங்களையும் விளைவிச்ச தனது சிஷ்யனுக்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா வைகுந்தம் கொடுக்கணும்னு பெருமாள்கிட்ட வேண்டினார். இவ்வளவு கருணை எப்படி வரும்னா அந்த ராமானுஜனுடைய எம்பெருமானாருடைய சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கு எல்லாம் என்ன இருக்குன்னா கருணை இருக்கும். அதனால்தான் காரே கருணை ராமானுஜா இக்கடலத்தில் ஆரே அறிபவர் அல்ல.
அப்படின்னு அருமையா நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த கருணையினுடைய வெளிச்சமாக இருக்கின்ற அந்த கூரத்தாழ்வானுக்கு மரியாதை செஞ்சுட்டு பெருமாள் என்ன பண்ணுவார்னா அப்படியே நேரா வருவார். இப்ப வந்து அந்த வாகன மண்டபத்துலதான் பெரிய ஜீயரும் இருக்க. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தென்தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டிரோன்னு அந்த பெரிய ஜீயர் அந்த இடத்துல இருக்க. அதற்கு பெரிய ஜீயருக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கார் அப்படின்னா எம்பெருமானார் இருக்கார். அதான் ராமானுஜர். அப்படிப்பட்ட எம்பெருமானார் தரிசனமென்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு. அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடர் யார் இருக்கான்னா தேசிகன் இருக்கார். இது வந்து மன்னார்குடியில இருக்கிற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா வடகளையும் தென்களையும் சிறக்க வந்தோன் வாழியேன்னு இந்த 3 ஆச்சாரியர்களும் என்ன பண்றா அப்படின்னா குடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய்னு நம்ம எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்காக நமக்குள்ள வேறுபாடுகளை எல்லாம் மறந்து கைங்கரிய சீலர்களாக ஆக வேண்டும் அப்படின்ட்டு இங்க மாமுனிகள், இந்த சைடு எம்பெருமானார், இந்த சைடு தேசிகர் சுவாமி, இதுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வார். இப்படி 4 ஆச்சாரியர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த ஆயிரங்கால் மண்டபம் தான் காசி பிரகாரம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அருமையா இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த காசி பிரகாரத்தினுடைய வைபவத்தை முடிச்சுண்டு அந்த திருப்பி அந்த சபை வழியாக நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா 3வது பிரகாரம். அந்த பிரகாரத்துக்கு பேரு அருமையான பேரு. ஏன்னா இந்த கஷேத்திரமே செம்பகாரண்ய கஷேத்திரம். இந்த பிரகாரத்துக்கு பேரு என்னன்னா செண்பக பிரகாரம் அப்படின்னு பேரு. அந்த பிரகாரத்திற்கு மேல இருக்கிற வந்து கோபுரத்தை வந்து மோகினி கோபுரம்னு சொல்லுவா. அப்படி அந்த கோபுரத்தின் வழியாக நம்ம வந்து அப்படியே உள்ள நுழைஞ்சோம்னா பெரியாழ்வார் இருக்கார், குலசேகர ஆழ்வார் உற்சவரும் இருக்கார். அதுக்கு அப்புறம் வந்து துவதஸ்தம்பம் பலிபீடம் இது இருக்கு. மன்னார்குடியில பார்த்தோம்னா விஷயம் தெரிஞ்சவ யாரும் உடனே துவதஸ்தம்பத்துக்குள்ள வந்து உடனே அங்க சேவிச்சிட மாட்டா. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவா. எங்க போவானா தெற்க போவா. அந்த தெற்க போற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் சேவிக்கிற மாதிரியே காமிச்சிருப்பா. அந்த இடத்துலதான் சேவிக்கணும். ஏன்னா அங்க முதலாழ்வார் 3 பேரும் இருக்கா. பொய்யார், பூதத்தார், பேயாழ்வார். யார் கொடுத்தது? வையம் தகலியா, அன்பே தகலியா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு இந்த 3த்தையும் நமக்கு கொடுத்தவர் யாருன்னா இந்த முதலாழ்வார்கள் தான். அப்படிப்பட்ட அந்த முதலாழ்வார்கள் தான் பரத்துவத்தையே நமக்கு சொல்லி கொடுத்தா. அந்த பரவாசு தேவன் தான் அங்க உள்ள இருக்கான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆழ்வார்களையும் சேர்த்து சேவிக்கிற வைபவம் எங்க இருக்குன்னா மன்னார்குடியில இருக்கிற துவதஸ்தம்பத்தை சேவிக்கும் பொழுது அங்க கிடைக்கிற ஒரு அருள் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா கிட்டக்க வந்து அந்த துவதஸ்தம்பத்தை கிட்டக்கே பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துல எப்படி கம்பத்தடி ஆஞ்சநேயர் மேல இருந்ததுனால இப்படி தள்ளா அப்படி தள்ளா, அங்க ஒரு தூண்லயே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பா. இந்த சின்ன கதை கூட சொல்லுவா. எங்கேயாவது மழை இல்லை அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருக்கு தலை முட்டு வரலையும் ஒரு திருமஞ்சனம் பண்ணினோம்னா மழை வரும் அப்படின்னு கூட அடியனுக்கு சின்ன வயசுல சொன்னதா ஞாபகம், தெரியல அடியனுக்கு. அப்படி வந்து அப்படியே உள்ள நுழையிறோம். செண்பக பிரகாரம் தெற்க வழியா நுழையும் பொழுது அங்கதான் வந்து திருவந்தி காப்பு நடக்கும். எந்த உற்சவம் நடந்தாலும் பெருமாளுக்கு ஏகாதசி, அமாவாசை, மாசப்பிறப்பு, இப்படி எல்லா உற்சவம், அதாவது நம்பெருமாளுக்கு எப்படி உற்சவமோ அதே மாதிரி கோபால குட்டனுக்கும் உற்சவம் தான். 300 நாளும் உற்சவம் தான். அப்படியே உள்ள நுழைஞ்சுட்டே இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாம இங்க வந்து தாயாருக்கு எப்பயாதான் நடக்கும். அங்க தாயார் தனிக்கோள் நாச்சியார். அதனால எவ்ரி வெள்ளிக்கிழமை வந்து தாயாருக்கு வந்து புறப்பாடு உண்டு, திருமஞ்சனம் உண்டு. அதனால அந்த செங்கமல தாயாரனுடைய அருள் அந்த இடத்துல எப்போதுமே கடாட்சமா நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த பிரகாரம்னாலே வழி. என்ன வழி? அந்த எம்பெருமானை அடைவதற்கு வழி. அதுக்குதான் இந்த சப்த பிரகாரம். இந்த சப்த பிரகாரத்தினுடைய அர்த்தம் ஏன் வச்சிருக்கா அப்படின்னா இது மாதிரிதான் அந்த 7 பிரகாரங்கள் வழியாக நம்ம ஆத்மா அந்த பரமாத்மாவை அடையிறது அப்படிங்கிறது தான். அதுதான் அர்த்தம். என்னன்னா ஓம் புகுகு புவகா சுவகா மககா ஜனகா தபகா ஓகும் சத்தியம். இந்த 7 லோகத்தையும் நீ கடந்துதான் அந்த வைகுந்த மாநகரம், வைகுந்தம் கிடைப்பது மன்னவர் விதியேன்னு நீ நினைக்கிற பாரு. இன்னைக்கு நானோ டெக்னாலஜின்னு சொல்லி நானோ பார்ட்டிகல் வந்து
வெளியில வந்து கிளம்புற போது அந்த தத்துவத்துல தானே ராக்கெட்டையும் இதையும் வந்து நீ சந்திரனுக்கு தான் ஏவுற, ஆனா இந்த 7 லோகத்தையும் தாண்டி எப்படி போகும் அப்படிங்கிற அந்த அணு பரிமாணத்தினுடைய கான்செப்ட் தான் நம்மளுடைய வைஷ்ணவத்தினுடைய சித்தாந்தம். இதை அனுபவிக்கணும்னா தத்துவத்திரையும் ரொம்ப அனுபவிச்சோம்னா அப்படியே எழுதியிருக்க பெரியவாச்சான் பிள்ளை. அதுக்கு வந்து மாமுனிகளுடைய அர்த்த விசேஷம் கேட்கவே வேண்டாம், அப்படி அருமையான விஷயம். அதை படிச்சோம்னாலே we will get entire philosophy of universe அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அடைவதற்கான வழி என்னன்னா இந்த சப்த பிரகாரங்கள். அந்த சப்த பிரகாரங்கள்ல நம்ம பார்க்கறது வந்து 3வது பிரகாரம், அருமையான பிரகாரம். அதுக்கு பேரே செண்பகாரண்ய கஷேத்திரம். அப்படிப்பட்ட செண்பக பிரகாரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ள போனோம்னா அந்த திருவந்திக்காப்பு இருக்கும். அதுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா மடப்பள்ளி இருக்கும். இன்னும் தெற்க போனோம்னா அந்த மடப்பள்ளிக்கு பேரு என்னன்னா நாச்சியார். நாச்சியார் அங்க வேலை செய்யறவர்களுக்கு பேரு நாச்சியார் பரிகாரம் அப்படின்னு தான் அங்க கூப்பிடுவா. நாச்சியார் பரிகாரம் அப்படின்னு அந்த அத்தியன புஸ்தகத்துல ஒவ்வொருத்தரையா கூப்பிடும் போது நம்ம வந்து யாரெல்லாம் அனுபவிச்சிருக்காலும் தெரியாது. நாச்சியார் பரிகரம் அப்படின்பா. அப்படின்னா மடப்பள்ளியில வேலை செய்யறவா வந்து மரியாதையை ஏத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அருமையான அந்த இடம் வந்து நாச்சியார் பரிகாரம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மண்டபம் இருக்கும், தாயார் சன்னதிக்கு எய்தாப்ல. அங்கதான் கோட உற்சவம், வசந்த உற்சவம் எல்லாம். இப்ப அடுத்த கோட உற்சவம் வரப்போகுது கோபாலகுட்டனுக்கு, அங்கதான் எல்லாமே நடக்கும். அப்படியே வந்தோம்னா அங்க வந்து யார் இருக்கான்னா ஆண்டாள் சன்னதி இருக்கு, நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. அப்புறம் வந்து திருமங்கை மன்னன் குமுதவள்ளி நாச்சியாரோட, ஏன்னா மன்னார்குடிக்கும் திருமங்கை மன்னனுக்கும் உள்ள பிரிக்க முடியாத விஷயம் என்னன்னா அந்த துவதஸ்தம்பமே முதல்ல யார் கொடுத்தாருன்னா திருமங்கை மன்னன் தான் கொடுத்ததாக சரித்திர சான்று. கோபாலன் விளையாடின விளையாட்டுல திருமங்கை மன்னன் வந்து கோபாலனுடைய அழகுல மயங்கி ஒவ்வொரு சேத்திரத்துக்கா போனாரே தவிர கோபாலனை பாடம் இல்லை. டக்குன்னு வந்துடுறார், டக்குன்னு போயிடுறார். அப்படிப்பட்ட கோபாலன் அதை வந்து ஒரு தடவை கடைசியா நம்ம முடிக்கும் போது பார்க்கலாம். ஏன் வந்து இந்த ஆழ்வார்களால கோபாலனை வந்து பாட முடியல, அருமையா எழுதியிருக்கா பெரியவா. அப்படியே அந்த திருமங்கை மன்னனோட கீழே வரும்போது எங்கேயுமே இல்லாத ஒரு அருமையா ஸ்ரீ ராம பாதுகை ஆஞ்சநேயர் அங்கதான் இருக்கார். ராம பாதுகா ஆஞ்சநேயர் அப்படின்னு இருக்கார். அது ஏன் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா தொண்டரடிப்படி ஆழ்வார் இருக்கார். தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய மகாத்மியம் என்னன்னா தொண்டர் அடி பொடி ஆழ்வார். தொண்டர்களுடைய அடிமண்ணை எடுத்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்ட ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார். அதை வந்து பெரிய விஷயமாக, அதாவது ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படிங்கிறது யாரால வந்ததுன்னா முதலியாண்டனால வந்தது. ஏன்னா ராமானுஜருக்கு ஒருத்தர் வந்து தண்டு, ஒரு வந்து இது. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது ஒருத்தர் கூறத்தாழ்வார், இன்னொன்னு வந்து இவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய பெருமையை வந்து இவாளுக்கெல்லாம் தோண செஞ்ச ஆழ்வாரே தொண்டரடிப்படி ஆழ்வார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பக்தர்களுடைய மண்ணை வந்து தன் தலையில வச்சுட்டு அதை வந்து விசேஷமா கொண்டாடுவாராம் தொண்டரடிப்படி ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் இருக்கிறதுனால அவருக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா அங்க இருக்கிற ராம பாதுகையை வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயர். இது எங்கேயுமே பார்க்க முடியாது, ராம பாதுகையை வணங்கி இருக்க ஆஞ்சநேயர். அப்புறம் வந்து அப்படியே உள்ள நுழைஞ்சோம்னா தாயார் சன்னதி. அந்த தாயார் சன்னதிக்கு நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அதாவது பெருமாளுக்கு எப்படி துவதஸ்தம்பம் இருக்கோ அதே மாதிரி தாயாருக்கும் துவதஸ்தம்பம் இங்க உண்டு. இங்க இருக்கிற செங்கமல தாயாரும் ஹேமாப்ஜ நாயகியும் யாருன்னா தனிக்கோள் நாச்சியாராக இருக்கா. அதனால வந்து தனி இது உண்டு, 10 நாள் பிரம்மோத்சவம் உண்டு. அப்படி இருக்கிற தாயாருக்கு யாருப்பா, இவருக்கு கருடன் இருக்கார். தத் புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய் அன்னோ கருட பிரஜோதயாத்துன்னு. அப்படின்னா தாயாருக்கு விட்டுருவாளா அப்படின்னா சுபர்ணி அப்படிங்கிற, அதாவது கருடனுடைய தேவி. அதாவது வந்து இதுல சொன்னா பெண்மையில சொல்றது. அப்படிப்பட்ட கூடி பலிபீடமும் இங்க இருக்கு. அப்படியே கொஞ்சம் தெற்க வந்தோம்னா துளசி மாடம் இருக்கு. அந்த துளசி மாடத்துக்கு நேர பார்த்தோம்னா கண்ணாடி அறை இருக்கு. கண்ணாடி, பெரிய கண்ணாடி இருக்கும். அதுல வந்து கோபாலனுடைய நடை அழக இன்னைக்கு நம்ம ரசிக்கலாம். ஸ்ரீரங்க பெருமாள் எப்படின்னா சிங்க நடை நடந்துட்டு அவர் மட்டும் டக்குன்னு காணா போயிடுவார். கோபாலன் அப்படிலாம் கிடையாது.
பொறுமையா எப்படி வந்து ஒவ்வொரு ஆட்சியருடைய மனத்தை அப்படியே மாத்துறானோ அதே மாதிரி கோபாலன் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு அப்படியே யானை நட கஜ நட போட்டுட்டு வர அழக நம்ம பார்த்தோம்னா, அதுவும் இந்த கண்ணாடி வந்த கிட்டக்க வந்த பிறகு அப்படி சருன்னு திரும்புவான், அப்ப சிங்க நடைய காட்டுவான். அப்படி நடந்துட்டு வர அழகு, அதுவும் வந்து ரெட்ட புறப்பாடுன்னு அருமையா இருக்கும். அது ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்காது, அங்க மட்டும்தான் இருக்கும். அன்னைக்கு என்னன்னா, அதாவது வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஏகாதசியோ அமாவாசையோ சேர்ந்து வந்ததுன்னா அப்ப என்ன வருவான்னா, பெருமாளும் தாயாரும் அப்படியே சேர்ந்து அப்படியே வருவா. அப்ப வந்து பெருமாளும் தாயாரும் அப்படியே நடந்துட்டு, அதாவது எப்படி ராமனும் சீதையும் இந்த காட்டுல வந்து உலா வந்தான்னு நமக்கு தெரியாது, அதை ரசிக்கணும் அப்படின்னா இந்த ரெட்டப்புறப்பாடுக்கு மன்னார்குடிக்கு போங்க, மன்னார்குடி ராஜகோபாலனை போய் சேவிங்க, அருமையா இருப்பார். அதுல வந்து இன்னொருடைய பியூட்டி என்னன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த தாயார அணைச்சிண்டு கோபாலன் போற அழகு இருக்கே, அது எங்கேயுமே பார்க்க முடியாது. அது கண்கொள்ளா உற்சவம். இதை வந்து நம்ம வந்து வார்த்தைகளால வர்ணிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து இந்த துளசி மாடத்துக்கு தெற்க துளசி மாடம், வடக்க என்ன இருக்குன்னா ரோகிணி மண்டபம் இருக்கு. அந்த ஒவ்வொரு ரோகிணிலையும் அந்த கோபாலன் என்ன பண்ணுவான்னா, அங்க மேல தர்பார் நடத்துவான். அப்படிப்பட்ட அருமையான ரோகிணி மண்டபமும் மேல இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கணும். அப்படியே தாயாருக்கு வந்து திருப்பி இந்த ரோகிணி மண்டபத்துக்கும் துளசி மாடத்துக்கும் நடுவுல துவஸ்தம்பம் இருக்கு. அப்படியே உள்ள போனோம்னா தாயார் சன்னதி. போன உடனே ஏக சிம்மாசன மண்டபம், அங்கதான் தாயாருக்கு அத்தியன உற்சவம் நடக்கும். அங்கதான் தாயாருக்கு அத்தியன உற்சவம். இங்க தாயாருக்கு 10 நாள் உண்டு. எப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கோ அதே மாதிரி அத்தியன உற்சவம் 10 நாள் உண்டு. அதை தவிர இங்க வந்து பங்குனி உத்தரம் வந்து எப்படி வந்து ஏக சிம்மாசனத்துல பெருமாளும் தாயாரும் இருக்காரோ அதே மாதிரி அங்க வந்து எங்க கொண்டாடுவான்னா மட்டேடி உற்சவம்னு தை மாசம் முடிஞ்சு அங்க வந்து கொண்டாடுவா. அங்க அப்ப அன்னைக்கு வந்து ருக்மிணி சத்யபாமாவோட செங்கமல தாயாரும் இங்க வந்து அழகா அந்த ஏக சிம்மாசனத்துல இருக்கிற அழகு கண்கொள்ளா காட்சி. அப்பதான் அங்க வந்து கத்தியத்திரம் சேவிக்கிறது, அதாவது வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம்னு மூணுத்தையுமே அங்க சேவிப்பா. அந்த நேரத்துலதான் ஒவ்வொரு தைவெள்ளிக்கிழமையிலையும் தாயார் வந்து அங்க ஒரு மண்டபம் இருக்கு, அந்த இடத்துல வந்து அருமையா ஏழுவார். ஏழு திருமஞ்சனம் எல்லாம் கண்டு எவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கதான் திருமஞ்சனம். அப்புறம் வந்து தைவெள்ளிக்கிழமையில இந்த இடத்துல வந்து அருமையா எல்லாருக்கும் தாயார் வந்து அருள் புரிவார். அப்படிப்பட்ட அருமையான அந்த மகா மண்டபம் அந்த இடத்துல இருக்கு. அதை தாண்டி நம்ம உள்ள போனோம்னா அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபத்துலதான் செங்கமல தாயாரும் உஸ்தவராக கஜலட்சுமியாக நமக்கு வந்து செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை அப்படின்னு சொல்லும் விதமாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அதை பத்தி கொஞ்சம் அருமையா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மூலவருக்கு பேரு ஹேமாப்ஜ நாயகி அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அருமையான 2 பேருடைய கடாட்சத்தை நம்ம வந்து என்ன பெற்றுக்கணும். ஏன்னா போன வாரம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால சொல்ல முடியல. இது தொடர்ந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல பெருமாளோட அருள்னால இது வந்து முடிய போறது. அதனால அது தடங்கள் இல்லாம வர்றதுக்கு அந்த தாயாரனுடைய திருவடிகள்ல வந்து நம்ம எல்லாரும் பிரார்த்திச்சுட்டு இதை தொடர்ந்து அனுபவிப்போம். அப்படிப்பட்ட தாயார் சன்னதியை விட்டு இப்படி வெளியில வந்தோம்னா வடமேற்கு பகுதியில வந்து நமக்கு என்ன இருக்குன்னா நிருத்த மண்டபம் இருக்கு, மகா மண்டபம் இருக்கு, அர்த்த மண்டபத்தோடு கூடிய ராமர் சன்னதி இருக்கு. இப்படி இந்த மண்டபத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தோம்னா ராமனுடைய திருவடி அங்க ஒண்ணு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம போனோம்னா 16 கால் மண்டபம், எப்படி இங்க ஸ்ரீரங்கத்துல பாதுகா மண்டபம்னு சொல்றோமோ அதே மாதிரி ஸ்ரீ பாதுகா மண்டபம் அங்க இருக்கு. அதுலதான் பெருமாள் வந்து எல்லா விஷயங்களையும் கொண்டாடி லெப்ட் ஹேண்ட் சைடு போனாருன்னா எங்க வந்துடும்னா வைகுந்த வாசல் வந்துடும். அதான் காசி பிரகாரத்துல பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது செண்பகாரண்ய கஷேத்திரத்தினுடைய பிரகாரத்தினுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துலதான் பாதுகா மண்டபம் இருக்கு. அதன் அருகேதான் பரமபத வாயிலும் இருக்கு. அங்கதான் பஞ்சபர்வத உற்சவ மண்டபமும் உள்ளது. அதுக்கு கிழக்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா புன்னை மரம் இருக்கும். அதுதான் ஸ்தல விருட்சம். நாங்களாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த இடத்துலாம் போகும்போது அந்த இலை வந்து கீழே விழும். அதை எடுத்து கன்னத்துல அப்படியே தடவிப்போம். அழகா வழவழன்னு இருக்கும். எப்படி ராஜகோபாலன் வந்து ஒவ்வொருத்தரையும் மனசுலயும் அப்படியே புகுந்து அப்படியே சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அருமையா இருக்கானோ
தித்திப்பா இருக்கானோ அது மாதிரி அந்த இலையும் அந்த ஸ்தல விருட்சமும் எப்படி இருக்கும்னா அழகா இருக்கும். நாங்கெல்லாம் எடுத்தோம், ஏன்னா அப்படியே அந்த இலை கீழே விழுந்துட்டே இருக்கும். அது கோபாலனுடைய அருள் தான். அதை எடுத்து சின்ன சின்ன வயசுல நாங்க பண்ணுவோம். இன்னொன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட புண்ணிய மரத்தை தாண்டி அப்படியே உள்ள வந்தோம்னா யாகசாலை இருக்கு. யாகசாலை தனியா அங்க இருக்கு. அங்கதான் பவித்ரோத்சவத்துக்கு யாகசாலை, பிரம்மோத்சவத்துக்கு எல்லா இடத்துலயும் யாகசாலை அங்கதான் நடக்கும். அப்படியே நம்ம அருமையா வந்தோம்னா அடுத்த பிரகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம அனுபவிப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு 2 பிரகாரத்தை அனுபவிச்சிருக்கோம். ஒண்ணு காசி பிரகாரம், இன்னொன்னு ஜென்பக பிரகாரம். இப்படி 2 பிரகாரத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த விப்ரநாராயணனுடைய சரித்திரத்தை நம்ம பாதியில விட்டுட்டு தான் திடீர்னு அதை பத்தி பேசும்பொழுது தொண்டர்களுடைய ஆழ்வாரோட அருள்னால கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடு கோபாலகுட்டனுடைய பங்குனி பிரம்மோத்சவத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் அருமையாக இருந்ததுன்னு தான் எல்லாரும் சொன்னா. எல்லாரும் எல்லாருடைய பாகவதனுடைய ஆசீர்வாதம் தான் அது அருமையா இருந்தது. அப்படிப்பட்ட விப்ரநாராயணன் என்ன பண்றார், தேவதேவிகாவனுடைய நினைப்பிலேயே இருக்க பெருமாளை தேவதேவன் சொல்லி கொண்டிருந்த வாய் இப்ப என்ன ஆயின்னா தேவதேவனை இன்றி உலகுல எதுவுமே இல்ல, கோபாலனை தவிர வேற யாருன்னு இல்ல அப்படின்னு சொன்னவர் இங்க எப்படி இருக்காருன்னா இப்ப தேவதேவி என்று உலகமே இல்ல அப்படின்னு நினைக்க நினைக்க அப்படியே நாட்கள் ஓடுறது. பெருமாளுக்கும் விப்ரநாராயணனை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்க முடியல கோபாலகுட்டனுக்கு. அதனால நாடகத்தை என்ன பண்றாருன்னா தேவதேவிகாவுடைய மனத்துல விதைக்கிற. தேவதேவிகா நான் எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவனும் விப்ரநாராயணன் நீரின்றி மீனில்லை, அப்போது நீயின்றி நான் இல்லை, எப்படிப்பட்ட வசனம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்ல உடனே தேவதேவிகா தன் தமக்கு உடனே தேவதேவிகா தான் இல்ல நான் போயே ஆகணும்னு சொல்ல தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கும் இடம் சென்று தான் தமக்கையில தான் வெற்றி பெற்றதை சொல்ற. ஆனா விப்ரநாராயணனால தேவதேவிகாவில அப்படியே மறக்க முடியல. ஆனா அப்ப அவர்கிட்ட இருக்கிற எல்லா செல்வமும் போயிடுத்து, என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட பித்து பிடித்தவர்கள் எப்படி இருப்பாரோ அது மாதிரி அலைய ஆரம்பிச்சுட்டார். நான் கோபாலா கோபாலா கோபாலான்னு அலைஞ்சவர் இப்ப தேவதேவிகா தேவதேவிகான்னு அலைய ஆரம்பிச்சுட்டார். அப்படிப்பட்ட ராஜகோபாலன் எதை வேண்டணுமோ எதையுமே வேண்டாத விப்ரநாராயணன் இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு தேவதேவிகாவை கொடு அப்படின்னு வேண்டினோன்னு பெருமாளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதையும் கொடுப்பவன் எம்பெருமான், அதான் சுதந்திரன். அதுதான் பிரச்சனையே. எம்பெருமான்ட்ட எதையாவது நம்ம உளறி கேட்டோம்னா டக்குன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளால தாங்க. அவன் சக்கரத்தை கேட்டாலும் கொடுத்துருவான். அப்படிதான் தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்தான். அந்த சக்கரத்தை தாங்க முடியாம அவன் இறந்தே போனான் அப்படிங்கிற சரித்திரமும் இருக்கு. அதனால எதுக்கு சொல்றவன்னா பெருமாள்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம அதனாலதான் ஆண்டாள் அடிக்கடி சொல்றா, ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எனக்கு என்னன்னு தெரியாது, நாங்களாம் ஆய்க்குளம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தின்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளத்து அப்படிங்கிறா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அறிவே கிடையாது. யாரு? ஆண்டாள் சொல்றா. ஆண்டாளுக்கு தெரியாததா வேதத்தின் விழுப்பொருள் இல்லையா? அப்படிப்பட்ட வேதத்தின் விழுப்பொருளான நம்மளுக்கு திருப்பாவை 30 சொல்லி கொடுத்தாலே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியேன்னு அப்படின்னு தானே நம்மளுடைய வாழி திருநாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன தன்னுடைய பாசுரத்துல சொல்றாருன்னா பெருமாள்கிட்ட அடிக்கடி சொல்றார், ஆராய்ந்து அருளில. நான் எனக்கு என்னன்னு தெரியாது, நான்லாம் ஆட்சியர், நான் மட்டும் எதையாவது கேட்டுருவேன், நீ மட்டும் கொடுத்துடாத, என்னால தாங்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கொடு அப்படின்னு அடியன் பாக்குற பார்வை அது மாதிரி. அப்படிப்பட்ட உடனே என்ன பண்றாருன்னா கோபாலன் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு சின்ன சிறுவனா தேவதேவிகாவனுடைய வீட்டிற்கு போற. கிரகத்திற்கு போய் ஒரு தங்க தட்டில அந்த தேவதேவிகாட்ட சொல்ற, நீ யாருப்பா, நீ மாட்டுக்கு கொடுக்குறியே அப்படின்னு தேவதேவியோடைய அம்மா கேட்கிறா. மாதர் திலகமே, எனக்கு உற்றார் இல்லை, பெற்றோர் இல்லை, நான் ஒரு அனாதை கோசிகன், சாந்திபினி போன்ற முனிவர்களின் கற்று தென் துவாரகபுரி சேத்திரத்திற்கு வந்தேன். வந்த இடத்துல புஷ்ப கைங்கரியம் செய்து ஒரு விப்ரநாராயணனுடைய சீடனாக இருந்தேன். அப்படி சீடனாக இருந்த குருநாதர் என்கிட்ட ஒரு காலத்துல இந்த தங்க வெட்டியில கொடுத்தார். அத இந்த நேரத்துல அவருக்கு உதவியாக இருக்குன்னு நான் உங்கள்ட்ட கொடுக்கிறேன். அன்னையே இதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் காலந்தாழ்ந்து இத நான் உங்களுக்கு கொடுத்தமைக்கு என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றார். பிரம்மச்சாரியாக ராஜகோபாலன் வரான்.
அதுதான் இங்க இருக்கிற பியூட்டி. அவரும் வந்து அந்த பொற்கிண்ணத்தை பெற்றுண்டு திருப்பி விப்ரநாராயண சேர்த்துக்கிறார். அப்படி விப்ரநாராயணன் சேர்த்துக்கும் பொழுது அர்ச்சகர்கள்லாம் உள்ள போய் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு தங்க வெட்டியில காணோம். உடனே அவளுக்கெல்லாம் உடம்பெல்லாம் சிலிக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா போய் அப்ப இருக்கிற இவர்கிட்ட புகார் கொடுக்கறா, அலுவலர்கிட்ட எல்லாம் புகார் கொடுக்கறா. அவெல்லாம் வந்து அரசன்ட்ட வந்து விஷயம் பெற்றது, என்னது கோபாலனுடைய வட்டியில எடுக்கிற லெவலுக்கு யாருக்கு துணி வந்து, ஏன்னா அதெல்லாம் ராஜாவுடைய காலம். அதனால உடனே கோபம் வந்துடுது. ராஜா உடனே தன்னுடைய உயர்ந்த மந்திரி சிப்பாய் எல்லாரையும் அனுப்பிச்சு இம்மிடியட்டா வந்து என்னன்னு பாருங்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப வந்து தன்னுடைய ஒற்றர்கள் மூலமா விசாரிக்கும் பொழுது தேவதேவிகாவினுடைய வீட்டுல இருக்கிற ஒரு பெண் சொல்லிடுறா, இந்த வட்டியில நான் தேவதேவிகா வீட்டுல பார்த்தேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க விசாரிக்கும் பொழுது விப்ரநாராயணன் தான் கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே விப்ரநாராயணனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறான். அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை வந்து விசாரிக்கிறான். விப்ரநாராயணனுக்கு வந்து அப்பதான் எம்பெருமான வந்து திருப்பி நினைவு வருது. நம்ம எம்பெருமான்கிற ஒரு தங்கத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு பித்தளையை நம்ம தேடிட்டு போயிட்டோமே, இப்படி அபச்சாரம் பண்ணிட்டோமே, பெருமாளே உனக்கு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறியோ அந்த தண்டனைய எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல, மன்னன் வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு வரா. தேவதேவிகா வரா, தேவதேவிகாவோட அம்மா வரா, அது மட்டும் இல்லாம விப்ரநாராயணன் வர. அப்ப வந்து எம்பெருமான் என்ன பண்றான்னா, ராஜகோபாலன் கருட வாகனாக எப்படி பெரியாழ்வாருக்கு காட்சி அளித்தானோ அதே மாதிரி கருட ரூபமாக தங்க வெட்டிலை திருடியது நானே அப்படின்னு ராஜகோபாலன் வந்து அந்த அரசபையில வந்து நாயக்கர்களுடைய அரசபையில சொல்றானா. அந்த அந்தரக பக்தனான விப்ரநாராயணன் வந்து எனது சனாகதி முனிவர்களை காட்டிலும் எனக்கு உகந்தவன், அவனுக்காக நான் உலகத்தில் உள்ள சாம்ராஜ்யத்தையும் கொடுப்பேன், இந்த தங்க கிண்கிணி எம்மாத்திரம், அதனை அவளிடமே கொடுத்து விடு, அவன் யாரிடம் இதை கொடுக்க சொன்னானோ அந்த தேவதேவிகாவிடையே கொடுத்துரு, அவர்களை தண்டிக்காமல் நீ வந்து பொறுமையா விசாரித்தாய், அதனால நான் வந்து உன்னையும் வாழ்த்துறேன்னு சொல்லும் பொழுது தேவர்கள்லாம் பூமாரி பொழுது துந்துபி கோஷங்கள்லாம் நடக்கிறது. அரம்பையர்லாம் நடனம் ஆடினார், மங்கள கோஷம் நிறைந்தது. இப்படிப்பட்ட நாடகம் அருமையாக இத்துடன் நிறைவடைந்தது. இந்த விப்ரநாராயணனுடைய சரித்திரம் இந்த ஆயிரங்கால் மண்டபத்துல ஒவ்வொரு வருடமும் இல்ல, ஒவ்வொரு மாதமும் பக்தியை வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக மன்னார்குடி திவ்ய கஷேத்திரத்துல நாயக்கர்கள் ஆட்சி செய்யும் பொழுதும் அதை தொடர்ந்தும் இந்த சரித்திரம் நாடகமாக நடித்து காட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த விப்ரநாராயணன்கிற தொண்டர்படியாருடைய சரித்திரம் ஸ்ரீரங்கத்துக்கு தான் சம்பந்தப்பட்டது, அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அந்த கோபாலன் யார் என்றால், அந்த ராஜகோபாலன் யாருன்னா இங்க படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாள் தான். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளுக்கும் இந்த சரித்திரமும் அருமையா பொருந்தினது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லணும். அடியனுக்கு வந்து இந்த சரித்திரத்தை, அதாவது ரெண்டு விஷயம் நாடகம் இந்த இடத்துல நான் சொன்னேன். செங்கமல தாயார் கோபாலனுடைய திருமண வைபவத்தையும் நம்ம நாடகம் வந்து எப்படி நாயக்கர் காலத்துல நடிச்சு காட்டினாலோ அதையும் நம்ம அனுபவிச்சோம். அதே மாதிரி இந்த விப்ரநாராயணனுடைய சரித்திரத்தையும் நம்ம அனுபவிச்சோம். ரெண்டுமே கோபாலன் சன்னதியில கிடையாது, இதை நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். ஆனா ஏன் அப்படி வந்து எனக்கு சொல்ல தோணினது அப்படின்னா, அது பெருமாளுடைய கடாட்சம், நாயக்கர்களுடைய சரித்திர நாடகத்தினுடைய அமைப்பு. அதுவும் விப்ரநாராயண சரித்திரம் வந்து நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு, ஏன்னா நான் இருக்கிறது ஸ்ரீரங்க கஷேத்திரம், அந்த எம்பெருமான் எனக்கு இடம் கொடுத்திருக்கான். அவன் கஷேத்திரத்தினுடைய மகிமையான ஒரு இதை வந்து இது மன்னார்குடி வந்து எனக்கு வந்து வளர்த்த தாயாக இருந்தாலும் அதை பத்தி நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதே எண்ணத்தோடு நான் அப்படியே சித்திரவீதி உத்திரவீதி வளம் வரும் பொழுது இந்த திருமாலனுடைய தனியன் வந்து பெருமாளை தோண வச்சார். மற்றொன்னும் வேண்டா மனமே மதிலரங்க கட்டினம் வைத்த கழலினை கீழ்
உற்ற திருமாலை பாடும் தொண்டரடி பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு ஏன் வந்தது அப்படின்னு தெரியல. பெருமாள் வந்து கற்றினம் மேய்த்த கயலினை கீழ். யாரு கற்றினம் மேய்க்கிறா? அந்த ராஜகோபாலன் தானே மேய்க்கிறான். அந்த ராஜகோபாலன் கற்றினம் மேய்த்தவனாக எங்க இருக்கிறான்னா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலன தான் இருக்கான். அதனால அந்த சரித்திரம் மன்னார்குடிக்கு உகந்ததுன்னு சொன்னா எந்த தப்பும் கிடையாதுடா, நீ சொல்லுடா அப்படின்னு சொன்னதுங்கிறது ஒரு மனசுக்குள்ள இது என்னுடைய பிரமையா, இது நிஜமா நடந்ததாங்கிறது அந்த கோபாலனுக்கும் ரெங்கநாதனுடைய திருவடிகள்லையும் நம்ம விட்டுறலாம். அப்படிப்பட்ட அருமையான அந்த வைபவத்தினால நமக்கு என்ன கிடைச்சது? இந்த தொண்டர்படியாருடைய வைபவம்னா நமக்கு திருமாலைங்கிற 45 பாசுரங்கள் கிடைச்சது. அதுல நம்ம வந்து அருமையா அனுபவிச்சோம். முதல் 3 பாசுரங்களால திருநாமத்தினால் பெற்ற பேரு, அடுத்த 11 பாசங்கள்னால அவர் என்ன சொல்றாருன்னா உபதேசம் சொல்றார். அடுத்த 10 பாசுரம் 15ல இருந்து 24 பாசுரங்கள் ஆழ்வார்கள் வந்து நிர்கேதுமாக பெற்ற நன்மைகள். அடுத்த 10 பாசுரம் 25ல இருந்து 34 என்ன சொல்றாருன்னா ஆழ்வார் தன்னிடம் ஒரு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, எல்லாம் அந்த பகவான் தான் அப்படின்னு உணர்த்துற. அந்த 35 37ல அந்த பிரிவாற்றமையை கொண்டு வர, 38ல எப்படி வந்து சோத்திரத்தினுடைய ரத்தனமாக அந்த மாணிக்கமாக ரத்தனமாக இந்த பாசுரம் விளங்குறது. அந்த 38வது பாசுரம் அதுல என்ன இருக்குன்னா திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம். திருப்பி 39ல இருந்து 44 பாசுரங்கள் பரம பாகவதனுடைய ஏற்றம். 45வது பாசுரத்துல பலஸ்ருதி. இந்த திருமாலையை கற்றுன்னா என்ன பலன்? அது என்னத்தினுடைய பலன்னா இந்த ராமாயணத்தினுடைய பலனாக இருக்கும். எப்படி புராணங்களிலே ரத்தனமாக விஷ்ணு புராணம் இருக்கோ, எப்படி புராணங்களிலே உயர்ந்தவையாக விஷ்ணு புராணம் சாத்வீகமாக இருக்கோ, அதே மாதிரி ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே உயர்ந்தது எது அப்படின்னா திருமாலை அப்படிங்கிற ஒரு பாவத்தை எல்லாரும் நம்மாழ்வாரோட பாசுரம் அப்படின்னு சொல்லுவா. நம்மாழ்வாரோட பாசுரம் 1000 பாசுரம் சாமவேதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா திருவாழ்மொழி. ஆனா அதை விட நமக்கு வந்து என்ன சொல்றது சின்னதா சொல்லி, ஏன்னா கலியுகத்துல நம்மளால 1000 பாசுரத்தினுடைய வியாக்கியானம் படிக்கிறோம், பெருமாளோட கிருபை இருக்குன்னா ஓகே. அது முடியாத நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் இந்த 45 பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை அனுபவிச்சாலே நம்ம எம்பெருமானுடைய அத்தனை கல்யாண குணங்களையும் அனுபவிக்கலாம். அப்படிங்கிற காரணத்தினாலதான் திருமாலை அறியார் திருமாலை அறியார் திருமாலை அறியார் கோபாலனை அறியார் திருமாலை அறியார் ரெங்கநாதனை அறியார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த அருமையான இந்த 45 பாசுரங்களையுமே நம்ம முதல்ல ஆரம்பிச்சது என்னன்னா இந்த 45 பாசுரங்கள் கிட்டத்தட்ட 1 வருட காலம் நம்ம வந்து இதை அனுபவிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அருமையான இந்த திருமாலை பாசுரங்களை திருப்பி நேரம் இருக்கும் பொழுது நம்ம வந்து நினைவு வந்து அப்படியே இருக்கணும். இதுல வந்து 19வது பாசுரம் அருமையான பாசுரம், ஸ்ரீரங்கத்துக்கே ஏத்த பாசுரம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு அருமையான அந்த பாசுரத்தை நம்ம இன்னும் அப்படியே சொல்லிண்டே இருக்கணும். அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு அதுபோல 30வது பாசுரம் நமக்கெல்லாம் இனிமையான பாசுரம். மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை தினத்தினால் தெற்றம் நோக்கி தீவிலி விழிவன் வாழா. நம்ம இப்படிதான் இருக்கோம், மனசுல தூய்மை கிடையாது, வாயில இன்சொல் கிடையாது. நாராயணா நாராயணான்னு சொல்ல வேண்டிய நேரத்துல நம்ம வேற எதையோ சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். அடியேனுக்கு அருமையான என்னையும் திருத்திருக்கிற பாசுரம் அப்படின்னா அடியேன் வந்து 34வது பாசுரம் தான். உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் துண்டுக்கே கோணம் பூண்டேன் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிந்த அறுதி என்று வெல்கி போயன் உள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே. இந்த பாசுரம் தான் என்னையும் திருத்தினது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஆழ்வாரை என்னை போன்றவர்களுக்கு தான் இந்த பாசுரத்தை சொல்றான். நான் பெருமாள் எங்கேயோ இருக்கான், கோபாலன் வந்து எங்க இருக்கான்னா மன்னார்குடியில கோபுரத்துக்குள்ள இருக்கான், ஸ்ரீரங்க பெருமாள் எங்க இருக்கா அப்படின்னா பிரணவாகார விமானத்துக்குள்ள இருக்கான் அப்படின்னு நான் நினைச்சுட்டு எதோ தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்ன பாக்குறது இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா கடைசியில என்ன பார்க்கும் பொழுது அதனால எனக்கு தெரியாம என்னென்ன சொல்றேன்னா எதெல்லாம் பொய்யோ அத்தனையும் நான் சொல்றேன்.
அப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கேன்னா, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. குளித்து மூன்றனலை ஓமும் குறிகொள் அந்தனமை தன்னே ஒளித்திட்டேன் கண் இல்லை நின்கணம் பத்தனல்லேன் அப்படின்னு நான் இருக்கேன். அப்படி இருக்க என்னன்னா கடைசியா தெரிஞ்சுது எனக்கு அந்த 34வது பாசுரத்துல அந்த திருமாலையில தொண்டர்படி ஆழ்வார் அவன் எங்கேயுமே இல்லடா, என் உள்ளத்திலேயே இருக்கான், வேற எங்கேயுமே இல்ல. அவன் எல்லாம் அறிந்தவனாக பெருமான் என்ன பண்றான்னா, ரெண்டு பட்சி இருக்கான். ஒண்ணு நம்ம ஆத்மா, அது என்ன பண்றதுன்னா சுக துக்க போகங்களை அப்படியே கொத்திண்டே இருக்கு. ஆனா அந்த எம்பெருமான் சாட்சியாக என்கிட்டயே இருக்கான். அதை எனக்கு தெரியாம போச்சு. நான் அது தெரியாம போச்சதுனால நான் என்ன பண்றேன்னா, என் குற்றத்தை பத்தி எனக்கு தெரியாம நானே போய் பெருமாள்கிட்ட நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு நான் எல்லாத்தையும் நானே சொல்லி, நான் எந்த தப்பும் பண்ணல, பெருமாளை என்னையே தண்டிக்கிற அப்படின்னு நான் போய் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில என்கிட்ட தெரிஞ்சுது அவன் என்கிட்டயே இருக்கான், நான் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு தெரியும் பொழுது வெல்கி போய் என்னுள்ளே நான் என்ன நினைச்சு நானே விலவர சிரித்திட்டேனே, என்ன நினைச்சு நானே வெட்கி போய் நான் சிரிச்சேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த 34வது பாசுரத்தை நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லி பார்த்துட்டே இருக்கோம். பெருமாள் எங்கேயுமே இல்ல, நம்ம கோயில்ல போய் நமக்கு தீர்த்தம் கிடைக்கல சடாரை கிடைக்கலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, அப்படிப்பட்ட பெருமாள் நம்ம உள்ளத்துள்ளே இருக்கான், நம்ம உள்ளத்தில் உள்ள வீட்டிலேயே இருக்கான். அதனாலதான் கிரகலட்சுமினே பெரியவாளாம் பேர் வச்சா. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனாக, பெரிய பிராட்டியாக, ராஜகோபாலனாக, செங்கமல தாயாராக நம்ம கூடையே நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு அவன் நம்மை ஆட்சி செய்கின்றான். அப்படிங்கிறத நம்ம என்னைக்கும் மறக்க கூடாதுன்னு இன்னைக்கு சொல்லி இந்த ராஜகோபால குட்டனுடைய வைபவத்தை நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நந்த கோபகுமாராய நவநீத முஷே முதா கோவர்த்தனதாராயாத்து கோபபாலாய மங்களம். நந்த கோபகுமாராய நவநீதமுஷே முதா கோவர்த்தனதாராயஸ்து கோபபாலாய மங்களம். கமலாசரணாம்போஜே கௌஸ்துபாங்கிதவட்சசே கல்யாண குணபூர்ணாய செம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ஜதா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லாருக்கும் எல்லா மங்களத்தையும் கொடுக்கட்டும். இந்த ராஜகோபாலனுடைய குட்டனுடைய அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். தாசன்.